மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல மிக உன்னதமான ஒரு கதாபாத்திரம் நம்மளுடைய பீஷ்மரோட கதாபாத்திரம். அவர் அவருடைய உரிமையை விட்டு கொடுத்திருக்காரு, அதிகாரத்தை விட்டு கொடுத்திருக்காரு. பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னையே அவர் ஒரு சிறைக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அதனால அவர் அதர்மம் பக்கம் நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டாரு. இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அவர் படாத கஷ்டமே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு அவர் திறமைசாலியும் கூட, இல்லையா? சரி, இந்த பீஷ்மர் பிறந்த நோக்கம் என்ன? இவர் எதற்காக இந்த உலகத்துல பிறந்தாரு? இவரோட முன் ஜென்மம் என்ன? எதனால அவர் பிறந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாரு? இருந்தாலும் அவர் இப்பேர் சொல்ற அளவுக்கு இன்றளவுக்கும் நம்ம அவரை நினைக்கிறோம்னா அந்த அளவுக்கு அவருக்கு புகழும் வீரமும் அந்த ஞானமும் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம பதிவுக்குள்ள போகலாம். குரு வம்சம். இந்த குரு வம்சத்துல பிறந்த ராஜா தான் சந்தனு மகாராஜா. இந்த சந்தனு மகாராஜா ஒரு முறை கங்கைக்கரை பக்கமா போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட அழகு எப்படி இருக்குன்னா, ஒரு தேவதை, அப்சரஸ் மாதிரி, ஒரு கந்தர்வ பொன் மாதிரி, அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க. உடனே நம்ம சந்தனு மகாராஜா நேரடியா அந்த பொண்ணுகிட்டே போய் கேக்குறாரு, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் ஒரு நிபந்தனையோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த சந்தனு மகாராஜா என்ன சொல்றாருன்னா, எந்த நிபந்தனைனாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது அந்த என்ன நிபந்தனைன்னு அவர் கேட்கல. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு மேல அவர் காதல் வயப்படுறாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறமா நான் என்ன செயல் செஞ்சாலும் நீங்க அதை கேள்வியே கேட்க கூடாது. நான் செய்யற செயல்ல எந்த ஒரு கேள்வியுமே வரக்கூடாது. எனக்கு மரியாதை இருக்கணும். அப்புறம் நீங்க எப்ப என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறீங்களோ அப்ப நான் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த சந்தனு மகாராஜாவும் அதுக்கு சரின்னு சொல்றாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்க, முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய அந்த பொண்ணு டைரக்டா என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய கொண்டு போய் கங்கை ஆத்துல விட்டுடுறாங்க. இத பார்த்த சந்தனு மகாராஜாவால எந்த கேள்வியுமே கேட்க முடியல. ஏன்னா கேட்டா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால. அவரும் சரின்னு பொறுத்துக்கிறாரு. இதே மாதிரி 2வது ஆண் குழந்தை பிறக்குது, 3வது ஆண் குழந்தை பிறக்குது, இப்படி 7 ஆண் குழந்தைகள் பிறக்குது. பிறந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கங்கை ஆத்துல போய் அந்த பொண்ணு விட்டுடுறாங்க. இது ஒவ்வொரு முறையும் சந்தனு மகாராஜாவும் பின்தொடர்ந்து பாக்குறாரு. ஆனா எந்த கேள்வியுமே அவரால் கேட்க முடியல. இப்ப 8வதா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதையும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு கங்கை ஆத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்மளோட சந்தனு மகாராஜா பின்தொடர்ந்து போய் என்ன பண்றாருன்னா, அதை தடுத்து நிறுத்துறாரு. இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ற? நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட பிள்ளை பாசம் என்ன தடுக்குது. அதனால நீ இந்த செயலை ஏன் செய்யற? இப்படி செய்யாத. நம்ம குழந்தைகள்லாம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னை எடுத்து கேள்வி கேட்டுட்டீங்க, இனிமே நான் உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான ரூபத்தை காமிக்கிறாங்க. தான் கங்கை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கங்கை ஆறு தான் நம்மளுடைய கங்கை இல்லையா? அந்த கங்கை ஒரு பெண் உருவம் எடுத்து நம்மளுடைய சந்தனு மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் அப்பதான் அவருக்கு தெரியுது அந்த பொண்ணு ஒரு கங்கை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 8வது குழந்தைய நான் கொல்ல மாட்டேன். இந்த குழந்தைக்கு 25 வயசு ஆகும்போது நான் உங்ககிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் அந்த 7 குழந்தைகளை நான் கொன்னேன் அப்படின்னும், இந்த குழந்தைய நம்ம ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னும் சந்தனு மகாராஜா கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்றாங்க. ஒரு முறை தேவலோகத்து அஷ்டவசுக்களும் தம் தம் மனைவியோட பூலோகத்துக்கு வராங்க. இந்த அஷ்டவசுக்கள் யாருன்னா, அதாவது அவங்க ஒரு தேவர்கள் தான். ஆனா அவங்க இந்திரலோகத்து காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு நியர்லி ஒரு காட் மாதிரி தான். இந்த 8 பேரும் அவங்களோட மனைவியோட பூலோகத்துக்கு வராங்க. இந்த 8 பேருமே நம்ம பூமியோட இயற்கை அம்சங்களாவும் இருந்திருக்காங்க. இப்படி அந்த 8 பேரும் வந்தப்ப அவங்க ஒரு அழகான
வனத்துல வந்து பூமியில வந்து இறங்குறாங்க. அந்த வனம் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அந்த அளவுக்கு அழகா பார்க்கவே முடியாது. அங்க இருக்க எல்லாமே செழிப்போட இருக்கு. நிறைய பறவைகள், விலங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆறு, நதிலாம் ரொம்ப அழகா ஓடுது. அப்படி ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அழகா இருக்கு. இப்ப அந்த 8 அஷ்டவசுக்கள்ல மூத்தவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து பிரபாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து காற்றோட அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரபாசனோட மனைவி ஒரு அன்னப்பறவை கிட்ட கேள்வி கேட்கறாங்க, எதனால இந்த வனம் வந்து இவ்வளோ அழகா இவ்வளோ செழிப்பா இருக்கு, அது எப்படி அப்படின்னு. அப்ப அந்த அன்னப்பறவை சொல்லுது, இங்க வந்து ஒரு காமதேனு அப்படிங்கிற பசு இருக்கு. அந்த காமதேனுன்ற பசு எங்க இருந்தாலும் அங்க செல்வம் வந்து கொடிக்கும், நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லுது. இப்ப அந்த பிரபாசனோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, எனக்கு அந்த காமதேனு பசு வேணும் அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப அந்த கணவர் என்ன பண்றாருன்னா, அந்த காமதேனு பசு எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வாங்க, எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட 7 தம்பிகளுக்கும் ஆணையிடுறாரு. இப்ப அந்த 7 தம்பிகளும் என்ன பண்றாங்கன்னா, அந்த காமதேனு பசுவை தேடி போறாங்க. அப்ப ஒரு இடத்துல வந்து அந்த காமதேனு பசுவையும் பாக்குறாங்க. ஆக்சுவலா அது வந்து வசிஷ்டரோட குடில வந்து இருக்கு, ஆசிரமத்துல இருக்கு. வசிஷ்டர் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட பிரம்மாவோட அம்சம்னே சொல்லலாங்க. அந்த முனிவர் வந்து அந்த அளவு சக்தி வாய்ந்தவர் தான். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த 7 சகோதரர்களும் திரும்பி வந்து பிரபாசன் கிட்ட சொல்றாங்க, அது வந்து வசிஷ்டரோட குடியில இருக்கு, நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு. இருந்தாலும் தன்னோட ஒரே மனைவி கேட்ட அந்த வேண்டுதலை வந்து அவரால் நிராகரிக்க முடியல. நீங்க போய் அதை கவர்ந்துட்டு வாங்க, அதாவது திருடிட்டு வந்துருங்க அப்படின்னே பிரபாசன் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, அந்த 7 பேரும் அந்த வசிஷ்டரோட குடியிருப்புக்கு போய் அவர் இல்லாத நேரத்துல அந்த காமதேனு பசுவை வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வராங்க. ஆனாலும் அவங்களால இழுக்கவே முடியல. ஆனா அந்த பசுவை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா துன்புறுத்தவே செய்யறாங்க அதை இழுத்துட்டு வர்றதுக்கு. இப்ப அங்க வசிஷ்டர் வந்து வந்துட்டாரு. அதை பார்த்து அவருக்கு வந்து ரொம்பவே கோபம் அடைகிறாரு. இப்ப அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அது என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரிக்கிறாரு. இப்ப எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. இவர் என்ன பண்றன்னா எல்லாத்துக்குமே வந்து சாபம் கொடுக்கறாரு, நீங்க 8 பேருமே வந்து பூமியில மானிடர்களா பிறந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு. இப்ப தன்னால வந்து நம்மளோட குடும்பமே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி பிரபாசனோட மனைவி வந்து அப்பதான் உணர்றாங்க. அப்ப அவங்க வசிஷ்டரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செய்து எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, எங்களால பூலோகத்துல பிறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த வசிஷ்டரோட மனம் வந்து கொஞ்சம் இறங்குது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 7 பேருமே தன்னோட அண்ணனோட ஆணையை தான் ஏத்துக்கிட்டாங்க. அவங்களாம் எந்த தவறும் செய்யல இல்லையா. அப்ப அந்த 7 பேருமே பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இறந்து மறுபடியும் தேவலோகத்துக்கே போயிடுவாங்க. ஆனா உன்னுடைய கணவன் அந்த பிரபாசன் அப்படிங்கிறவர் வந்து இந்த பூலோகத்துல 888 ஆண்டுகள் வந்து உயிரோட இருப்பாரு. அதுவும் திருமணம் ஆகாம பிரம்மச்சரியமா இருந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நீங்க எல்லாருமே வந்து தேவலோகத்து காவல் தெய்வங்கள் இல்லையா, தெய்வங்கள் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து கங்கையோட வயிற்றுல பிறந்து கங்கையிலேயே வந்து மூழ்கிடுவீங்க, அது மூலமா உங்களுக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு வரம் கொடுக்கறாரு. இப்ப என்ன பண்றாங்க, ஓரளவு சாந்தமாகறவங்க. ஆனா பிரபாசன் மட்டும் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாரு. என்னடா இது இவ்வளோ பெரிய சாபமா ஒரு சின்ன தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கலங்கிய பிரபாசனை வந்து அந்த வசிஷ்ட முனிவர் பாக்குறாரு. அவருக்கு வந்து என்ன பண்றாருன்னா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு. என்ன வரம் அப்படின்னா, நீ இந்த பூமியில பிறக்கிறதுனால தர்மம் வந்து நிலைநாட்டப்படும். அதுவும் இல்லாம இந்த பூமியில உன்ன மிஞ்சிய ஒரு வீரனோ ஒரு தர்மவானியோ இந்த உலகத்துல வந்து இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பூமியில வந்து நீ சிறந்து விளங்குவ. உன்னோட வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கும். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பெயரும் நிலைத்திருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய வரத்தையும் கொடுக்கறாரு. அதுதாங்க, இதுதான் இந்த நிகழ்வுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி கங்கா மாதா வந்து நம்மளுடைய சந்தனு மகாராஜாக்கு எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த 8வது குழந்தையோட மறைஞ்சும் போயிடுறாங்க.
இந்த பிரபாசன் தான் நம்மளுடைய பீஷ்மர். இதனாலதான் வசிஷ்டருடைய வரத்தினாலதான் அவரை மிஞ்சின வீரர் இந்த உலகத்திலே இல்ல. அவருடைய கீர்த்தி இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் வசிஷ்டருடைய வரம் தான் இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்மளுடைய பீஷ்மர் 8 அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர். அதாவது தேவர். அவரோட தேவர். அவர் ஒரு காவல் தெய்வம். அதுவும் இல்லாம நம்மளுடைய பூமியில இருக்கிற ஒரு பஞ்ச பூதங்களுடைய ஒரு அடையாளம். அதாவது அவர் காற்றோட அம்சம் இல்லையா? இத்தனை சிறப்புகள் இருந்ததுனாலதான் பிரபாசன் பீஷ்மரா இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம மனசுல இன்னமும் இடம் பிடிச்சிருக்காரு. கங்கை நம்மளுடைய பீஷ்மரை குழந்தையா இருக்கும் போதே எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா எல்லா லோகத்துக்குமே அவங்கள அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதாவது சுக்ராச்சாரியார்னு சொல்லுவாங்க அசுரகுரு. அதே மாதிரி தேவகுரு கிட்டையும் நம்மளுடைய பீஷ்மர் படிக்கிறாரு. அதுவும் இல்லாம சனாதன முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட படிக்கிறாரு. அப்புறம் பரசுராமர் தான் அவங்களுக்கு போர்க்கலைகள்ல கற்றுத்தராங்க. அதே மாதிரி இந்திரன் அவருக்கு எல்லா தெய்வீக ஆயுதங்களையும் வழங்குறாரு. இந்த மாதிரி நம்மளோட பீஷ்மர் எல்லாத்தையுமே சிறந்த முறையில கத்துக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வர்றாரு. இப்ப நம்மளோட சந்தனு மகாராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் அதே மாதிரி வேட்டைக்கு வரும்போது கங்கை கரையோரம் நிற்கும் போது ஒரு இடத்துல கங்கையோட ஆழம் ரொம்பவே கம்மியா இருந்துதான். அதுவும் இல்லாம அந்த கங்கை பாத்தீங்கன்னா ஒரு அம்புகளான ஒரு அணையால தடுக்கப்பட்டு இருந்துச்சான். இந்த மாதிரி கங்கை இருக்கிறத அவர் பார்த்ததே கிடையாது. அப்ப அவர் பக்கத்துல போய் பாக்குறாரு. அது பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறதையும் பாக்குறாரு. அவர் அந்த செயல் மூலமாவே கண்டுபிடிச்சிட்டாராம் இது தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துல போய் அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளோட கங்கை என்ன பண்றாங்கன்னா, அந்த கங்கை உண்மையான அந்த பெண் ரூபம் எடுத்து சந்தனு மகாராஜா முன்னாடி இவர் தான் நம்மளுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா தேவவிரதன் தான். இந்த தேவவிரதனை நீங்க உங்க கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 25 வயசு இருக்கிறப்ப சந்தனு மகாராஜா கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்ப நம்ம சந்தனு மகாராஜாவும் நம்மளுடைய தேவவிரதனும் ரொம்ப நல்லபடியா வாழ்றாங்க. அவர் உண்மையாவே அவங்க அப்பா மேல ரொம்பவே ரொம்ப பாசமா இருக்காரு. அதாவது அவங்க அப்பா அவரை பாத்துக்கிறத விட உண்மையாவே அவர் தான் அவங்க அப்பாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதாங்க. இதுதான் நம்மளுடைய பீஷ்மருடைய முன்ஜென்மம், அவருடைய பிறப்பு, எப்படி அவர் சந்தனு மகாராஜாவை அடைஞ்சாருங்கிற கதை. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் நான் வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட அவங்க சந்திக்கிறேன். நன்றி.